போனால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு போய் விஜயகுமார் கொண்டசேரி அவங்க சொன்ன மாதிரி இஃப் ஒன்லி சிற்பி இதை தமிழில் எழுதியிருந்தால், அம்பிகாசுதன் இதை தமிழில் எழுதியிருந்தால் இப்படித்தான் எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிற உணர்வை கொண்டு வர மாதிரி அதை உங்கள் மொழிக்கு அதை திருப்பி கொண்டு வருது. மூன்றாவது இமிட்டேஷன். இந்த இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மூல நூலை விட்டு முழுக்க முழுக்க மாறி போயிடக்கூடியது, அதை பற்றி சம்மந்தமே இல்லாமல் போகக்கூடியது. ஆனால் அந்த ஜாடை மட்டும் எங்கேயாவது வந்துட்டு போகும். ஸோ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் மெட்டாஃப்ரேஸ். He has not turned the author word for word ன்னு சொல்லுவோம். வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி போடலை. இமிட்டேஷன், புத்தகத்தை அங்கே வச்சுட்டு அந்த ஜாடையாக ஒன்று எழுதலை. பேரஃப்ரேஸ், தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து வேறு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்படி ஒரு சொர்க்கம் இந்த புத்தகத்தில் மட்டும்தான் இருக்கே தவிர நம்ம கண்ணால் பார்க்க எங்கேயுமே காணும். He has gone for paraphrasing. மனசுக்குள்ள தமிழை யோசித்து மலையாள மண்ணில் என்ன உழுது விளையில வந்ததோ அதையே கொண்டு வந்தார். சரி, இந்த புத்தகத்தை படிக்கிற எல்லாருக்கும் இது புரிஞ்சிடுமா? அது வேற அடுத்த கேள்வி. என்ன புரிஞ்சிருமா அப்படின்னா என்ன வேணும்? அம்பிகாசுதன் மாங்காடுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம், சிற்பி சாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம், இந்த நாட்டினுடைய இதிகாச புராணங்களில் ஆழமாக கால் ஊன்றி நிற்கக்கூடிய தன்மை. என்ன காரணம்? இதனுடைய கதாநாயகனான நீலகண்டன் அப்படிங்கிற பேரே எத்தனை பேருக்கு புரியும்? இது ஒரு குறியீடுன்னு எத்தனை பேருக்கு புரியும்? நீலகண்டன் ஆலகால விஷமும் அமிழ்தமும் ஒரே பார்க்கடல்லேருந்து தான் வந்தது. அமிழ்தத்தை தேவர்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஆலகாலத்தை எடுத்து முழுங்கும் பொழுது அது எண்டோசல்ஃபானாக கூட இருக்கலாம். ஒவ்வொரு இயற்கை விஞ்ஞானியும் ஒவ்வொரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லக்கூடியவனும் சமுதாயத்தில் இந்த நஞ்சு பாய்ந்துடக்கூடாதுன்னு ஓடி போய் எடுத்து முழுங்கி அது உடம்புக்குள்ளேயும் போகாமல் கழுத்துக்கு வெளியிலையும் வராமல் கண்டம் பூரா நீளமாக அப்படியே விஷம் பாரிச்சு நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தின் பெயராக நீலகண்டன். அடுத்தது தேவயானி அப்படிங்கிற பெண் கதாபாத்திரம். எனக்கு இன்னொரு பயமும் உண்டு. எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அது ஒரு நூதனமான ஒரு நோய். ஒரு புத்தகத்தை விமர்சனம் பண்ணுறேன், புத்தகத்தை ஆயிரேன்னு சொல்லி கதையெல்லாம் படித்து முடித்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும், இறங்கி போகும்போது புத்தகத்தை படித்து ஒரு திருப்தியோடு போயிடுவாங்க, புத்தகத்தை பக்கமே போக மாட்டாங்க. நான் சொல்கிறது எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அவ்வளவே தான். அதுக்கு மேலே நான் எல்லை மீறவே இல்லை. நீங்கள் பாதிக்கப்படணும் அப்படின்னா நீங்கள் தான் போய் பார்க்கணும். தேவயானின் கதாபாத்திரம், அவள் கண்ணாடி பேசும், கண்ணாடி முன்னால் உடைகளை களைந்துட்டு வருவாள். நான் வெறும் ஒரு இயற்கை சூழல் புத்தகம் மட்டுமே பார்க்கல. தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் சோஷியல், நாமெல்லாம் சொல்லக்கூடிய இந்த மொராலிட்டி பற்றி, கற்பு அப்படிங்கிறதனுடைய நிலைப்பாடு பற்றி எல்லாத்த பற்றியும் மாற்றி போட்டிருக்கு புத்தகம். வெறும் எண்டோசல்ஃபான்கிற நஞ்சை தூவி குறைப்பிரசவம் ஆனவங்களா நாமெல்லாம் இல்லையே. கலாச்சாரங்கிற பேரில் மனசுக்குள்ள தூவின நஞ்சால மானசீக குறைப்பிரசவங்களாக தானே நின்றுட்டுருக்கோம் நம்ம. அந்த பெண் தன்னுடைய உடையத்து கழட்டும் பொழுது அந்த கண்ணாடி சிரிக்கும், ஓ ஒற்றை மலைச்சியா நீ அப்படின்னு. ஒற்றை மலைச்சிங்கிறது ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை, கண்ணகி ஒற்றை மலைச்சி தான். ஒரு கண்ணகி மாதிரி ஒரு குறியீடாகவே இந்த தேவயானி அப்படிங்கிற கதாபாத்திரம். தேவயானி அப்படின்னாலே மறுபடியும் உங்களுக்கு திரும்பி போகணும், யயாதியிலேருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். நீ அதை விட ஊனமான அந்த குழந்தை, 7 வயசான குழந்தை, ஆனால் பார்க்கறதுக்கு 1.5 வயசு மாதிரி இருக்கும். இந்த தேவயானிங்கிற கதாபாத்திரம் தன்னுடைய கர்ப்பப்பையையும் அகற்றிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடியது. இந்த கர்ப்பப்பையை அகற்றிட்டுன்னு சொல்லும் பொழுது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு 15-20 நாட்களுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விமென்ஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மிருதுபாஷினி சாதாரண மனிதர்களுக்காக ஒரு மீட்டிங் போட்டாங்க. என்ன கூப்பிட்டுருந்தாங்க, அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? PCOD ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம், பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். அதாவது கர்ப்பப்பையில் இப்பொழுது இருக்கக்கூடிய 16லிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட 10க்கு ஒரு பெண்ணில் நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் சொல்கிற இந்த எண்டோசல்ஃபானுடைய வேறு விதமாக புரதச்சத்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக அது கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனமாக இருக்கலாம், அதற்கு கொடுக்கக்கூடிய ஊசி போட்டு அது கோழியை பெருக்க வைத்ததாக இருக்கலாம், சாப்பிட்டு சாப்பாடாக இருக்கலாம், என்னமோ தெரியாது. 10 பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இதனால என்ன பண்ண முடியும்னா, நார்மலாக அந்த பெண்ணால் கர்ப்பம் தரிக்க முடியாது. என்னெல்லாமோ அப்சர்வேஷன் பண்ணீங்களே, ஆஸ் அ வுமனைட்டர் மிக சாதாரணமான ஒரு விஷயமாக இருந்த கர்ப்பம் தரித்தல் இப்பொழுது மருத்துவருடைய இடையீடு இல்லாமல் இட் இஸ் இம்பாசிபிள். திரும்புகிற பக்கம் எல்லாமே ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்னு உருவாயிட்டு வந்திருக்கு. நம்ம யாரும் இதை பற்றி கேட்கல. அங்கே வந்திருந்த பெண்கள்கிட்ட அவங்க வார்ன் பண்ணது தான், ஒரு 10 பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நம்மளுடைய உணவு முறை, உணவில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பெண்களுடைய கர்ப்பப்பையை தாக்கக்கூடியதாக இருக்குது.
இது கட்டுப்படுத்த முடியாமல் போனால் இன்னும் 6-7 வருடங்களுக்குள்ள 5 பெண்களுக்கு ஒருத்தராகவும், இனி போக போக every other woman will have PCOD problem. ஆக நீங்கள் லில்லிபுட்டியன்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக ஆட்கள் வருவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி ஆட்கள் வரதே பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போது. ஏன்னா அப்படிப்பட்ட குழந்தை கூட கிடைக்காத நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டு இருக்காங்க இப்போ. இதுதான் பிரச்சனை. மறுபடியும் எல்லாம் கலப்படத்தில் வரக்கூடியது. நான் இந்த தேவயானி அப்படிங்கிற கதாபாத்திரம் தனது கர்ப்பப்பையை கூட எடுத்துட்டு வரக்கூடிய ஆள். இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துக்குவோம் அப்படின்னு தெரியல. தாலியை பற்றியும், திருமணங்களை பற்றியும், பெண் ஆண் அப்படிங்கிற ஆளுமைகளை பற்றியும், ஆட்சியை பற்றியும், அடிமைத்தனத்தை பற்றியும் மிக அழகாக நம்ம மனசை செப்பனிட்டு, இவ்வளவு மனசு செப்பனிடப்படலை அப்படின்னு சொன்னால் அடுத்தவன் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து படக்கூடிய நிலைமைக்குள்ளே நம்ம வரமாட்டோம். கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை, அது குழந்தைன்னு சொல்கிறோம், ஆனால் வரக்கூடிய அந்த மருத்துவனான அந்த பெரிய மூப்பனாக இருக்கக்கூடிய, மூப்பன் அப்படின்னா வயதில் மிகவும் மூத்தவராக இருக்கக்கூடிய வைத்தியர் வந்து சொல்கிறார், இதோட குழந்தை கிடையாது, இது பயல், ஒரு 7-8 வயசாச்சு இவனுக்கு அப்படின்னு. 7-8 வயசாச்சு, உடம்பு பூரா கொப்பளங்களாக இருக்குது, தோல் பூரா அப்படியே சுருங்கி போயிருக்கு, தலைமுடி கூட கொஞ்சம் நரைச்சிருக்கு, அது சாம்பலாக இருக்குமோன்னு கூட நீலகண்டன் நினைக்கிறான். இல்லை, ஆக பார்க்கறதுக்கு 1.5 வயது குழந்தை, இவன் வளரவே மாட்டேங்கிறான்னு அடுத்தது அவர் சொல்லக்கூடிய மூப்பனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், இவன் வளரவே மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இதுக்குள்ள வச்சு காமிக்கிறார். ரொம்ப இன்னொன்று கொடுத்த உடனே எல்லாருக்கும் இது புரியுமான்னு நான் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி இதுதான். இதனுடைய எழுத்து நடை ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது. ஆங்கிலத்தில் நாங்கள் அதை அலிகரி அப்படின்னு சொல்லுவோம். அலிகரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுமே தவிர தமிழ் இது மிக சுலபமாக வந்த ஒரு விஷயம். பஞ்சதந்திர கதைகள் எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. ஒரு குணத்தை ஒரு கதாபாத்திரமாக மாற்றி கொடுக்கறது. இதில் குகை பேசும், இதில் கண்ணாடி பேசும். சொல்லப்போனால் ஒரு குகையும் கண்ணாடியும் ஒரு நபருடைய மனசாட்சியாக நின்று பேசக்கூடியது. திடீர்னு ஃபர்ஸ்ட் பர்சன் நேரட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், நான் கதையை சொல்லிட்டு இருப்பேன். திடீர்னு பார்த்தா தேர்ட் பர்சன் நேரட்டிவ், மூன்றாவது யாரோ ஒரு நபர் என் கதையை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. இந்த யுக்திகள் எல்லாம் தெரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தூக்கி வாரி போடும், கதையினுடைய தொடர்பே இல்லாத மாதிரி தெரியும். இதற்கும் அடுத்தது நீங்கள் இன்னொரு காரணத்துக்கு போகணும். 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் எழுதக்கூடிய யுக்திகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது. உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எல்லாரும் இங்கே உட்காந்து என்னை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலாமே தவிர, கேட்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க பாதி, கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க பாதி, கேட்க முயற்சி பண்ணி தோற்று போனவங்க பாதி, மீதி பாதி பேர் இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து எங்கேயோ போகணும் அங்கே இருப்பீங்க. ஸோ யுவர் சைக்கலாஜிக்கல் டைம் கிளாஷஸ் வித் யுவர் மெக்கானிக்கல் டைம். இது புரிந்தால் அல்லாமல் இந்த புத்தகத்தில் ஏன் திடீர்னு ஒரு துள்ளல், ஏன் திடீர்னு ஒரு குதிக்கிறது, ஏன் திடீர்னு ஒரு பின்வாங்கல், ஏன் இப்படி முன்னுக்கு பின் போயிட்டே வராங்க அப்படின்னு தெரியும். இது புரியணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசை உங்களுக்கு புரியும். இதில் இருக்கக்கூடிய குழந்தைய பற்றி பார்க்க ஐயோ அந்த குழந்தைக்கு அப்படி வந்தால் என்ன பண்ணுறது. நான் உட்காந்துட்டு இருக்கும்போது ரவிச்சந்திரன் சார் என் பக்கத்துலேருந்து கேட்டார், அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னேன், ஐயோ நம்ம குழந்தை இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம். இது அடுத்த மனோபாவம் நம்மளுடையது. ஒரு குழந்தைக்கு வலியை பார்த்தா ஐயோ எப்படி வலிக்குதுப்பா அப்படின்னு துடிக்கக்கூடியது அது ஒரு மனோபாவம். மனசு மட்டும் தான் வேலை பண்ணும். ஏன் இப்படி துடிக்குது அப்படின்னா அறிவு மட்டும் வேலை பண்ணும். நானும் இப்படி துடித்தேன், என் குழந்தையும் இப்படி துடிச்சா என்ன பண்ணுங்கிறது ஆன்மா படற்பாடு. ஆன்மா இருந்தால் புத்தகத்தை எடுக்கலாம், இல்லைன்னா ஆன்மாவை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். இல்லை, இது உண்மையான விஷயம். நம்ம எடுத்த உடனே புரியணும் அப்படிங்கிறதுக்கு இது சித்திர தொடர்கதை அல்ல. எடுத்த உடனே இது புரியணும் அப்படிங்கிறதுக்கு வார பத்திரிகையில் தொடரும்னு போடுறது அல்ல. 10 தடவை பார்க்காம மறுபடியும் பார்த்தா மெகா சீரியல் மாதிரி புரிந்து கொள்கிற விஷயம் அல்ல. இது புரியணும் அப்படின்னா மறுபடியும் உழணும், பண்படுத்தணும், உள்ளே போகணும். பரீட்சித் அந்த பையன் பேர். அப்போ பரீட்சித் அப்படிங்கிறது உங்களுக்கு யாருன்னு தெரியணும் அப்படின்னு சொன்னால் பாண்டவர்கள் எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை பரீட்சைக்கு கிடைச்ச சாபம் என்ன, அவன் நாகத்தால் தீண்டப்படுவாங்கக்கூடிய சாபம் என்ன, அதுலேயும் தப்பிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணினான், இந்த எல்லா மித்தலாஜிக்கல் பேக்ட்ராப்பும் தெரியாமல் முடியாது. மகாபலின்னு ஒரு கதாபாத்திரம் வருது, அது கழுதை உருவத்தில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது அது புரியலைன்னா உங்களால் முடியாது. சரி, வெறும் இந்து மதத்தினுடைய புராணங்கள் மட்டும் போதுமா? இல்லையே, யூ ஹாவ் டு நோ. விவிலியமும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். விவிலியத்துக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமோ இல்லை அதுக்கு நேரமின்மையோ இருந்தால் ஒன்று பண்ணலாம். ஊடகங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய இன்னொன்று இருக்குது, ஈவான் ஆல்மைட்டி அப்படின்னு ஒரு திரைப்படம். கிடைச்சதுன்னா ஒரு தடவை எடுத்து பாருங்கள். ஈவான் ஆல்மைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், சாதாரணமாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நபர், மனைவி குழந்தைகள் இருக்காங்க. திடீர்னு மனதுக்குள்ளே தெய்வம் தோன்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மிகப்பெரிய வெள்ளம் வரப்போது, நீ ஒரு போட், ஒரு பெரிய ஆர்க், ஒரு கப்பல் உருவாக்கு,
நிற்க நிற்க அங்கி பெருசாகிடுது. அவருடைய அந்த சாஃப்ட்வேருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அங்கியாக மாறிடுது. தாடி வளர்ந்துருது, முதுமையான மாதிரி இருக்குது. எல்லாரும் சிரிக்கிறாங்க, ப்ரெஸ் எல்லாம் ஓடி வராங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த நபர் ஒரு பெரிய ஆர்க் உருவாக்குறாரு. மனைவி இவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு இறங்கி போயிடுறாங்க. இந்த குகை ஒரு ஆடி தழும்பி நிற்கிறதும் அப்படியே தான். அப்போ ஆண்டவன் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக அந்த டயலாக் வரும். அதைத்தான் இதில் மறுபடியும் அப்ளை பண்ணி சொல்கிறேன். ஆண்டவன் அந்த மனைவியை ஒரு பார்ட்டியில் பார்த்துட்டு வந்து சொல்கிறார். ஆண்டவன் சாதாரண சட்டையும் பேண்ட்டும் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவன். ஆண்டவன் அடையாளம் தெரியணும்னா கூட ஆண்டவன் எப்படி இருப்பான்னு ஒரு கற்பனை நமக்கு வேணும். ஏன்னா அடுத்து உட்காந்துருக்கோம் ஆண்டவன்னு தெரியாமல் போகிற ஆட்கள் நமக்கு ஆள்பவரையும் தெரியறதில்ல, ஆண்டவனையும் தெரியறதில்ல, ஒரு குழப்பத்தில் போயிட்டுருக்கோம் நம்ம. அதில் ஆண்டவன் ரொம்ப அழகாக சொல்வார், ஐ டோன்ட் கிவ் டைரக்ட்லி வாட் எவர் யூ ஆஸ்க் ஃபார். நீ கேட்ட உடனே இந்தா அப்படின்னு கொடுத்துட மாட்டேன். ஐயோ என் கணவர் மேலே எனக்கு அன்பே இல்லையே, எனக்கு அன்பு கொடு தெய்வமே. என் குழந்தைங்க மேலே அக்கறையே இல்லையே, அக்கறை கொடு தெய்வமேன்னு கேட்டால் தரமாட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் உனக்கு. அன்பு, அக்கறை, அடுத்தவங்க மேலே கருணை, வருத்தம் எல்லாத்தோடையும் பை டிஃபால்ட் வேணுமோ வேண்டாமோ அதோட தான் பிறந்திருக்கும். ஆண்டவன் கொடுக்குறது என்ன தெரியுமா? வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு. அக்கறை அடுத்தவங்க மேலே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. குழந்தைங்க மேலே அன்பு இருக்குன்னு வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு. இந்த புத்தகம் கூட்டிகிட்டு போகிறது அந்த இடத்துக்கு மட்டும்தான். எல்லாரும் சயின்டிஸ்ட் எல்லாம் ஃபெயில் ஆகிறாங்க. எல்லாரும் பார்க்க பக்கத்தில் நின்று சதி பண்ணுறாங்க. இல்லை சில வரிகள் அந்த பெண்ணோடது வரும், தேவயானையோடது வரும். நீ என் கூடவே இருக்கணும், நீ என் கூடவே இரு. அந்த வரி எத்தனை பேருக்கு தாங்க முடியும்னு தெரியாது. நீ என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம், நான் உன்னை மனைவின்னு அடிமைப்படுத்தலாம் இல்லை, வி ஆர் கோயிங் டு லிவ் டுகெதர், 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம். இதுக்கு முன்னால் நீ பண்ண வேசி தொழிலே நீ பண்ணாலும் எனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஏன்னா சுத்தம் இங்கே தொடங்குது. ஊரை கூட்டுறதுக்கு சீவக்கட்டையை எடுத்துகிட்டு இறங்க நமக்கு உரிமை இல்லை. உள்ளே கூட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு இன்னும் தெரியல. பாரதி சொல்கிற மனம் வெளுக்க வழியில், மனம் வெளுத்ததுன்னா புத்தகத்துக்குள்ளே போயிடலாம். அடுத்தது அவள் இன்னொன்னு சொல்வா, எந்த அளவுக்கு அந்த கண்ணாடி கேட்கும், ஓ ஒரு முலை இச்சியா நீ அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்ணாடி கிட்ட சொல்லுவா, இல்லை மிக அழகான மார்பகங்கள் எனக்கும் இருந்தது. ஒரு தடவை ஒரு வாடிக்கையாளனாக வந்தவன் ஒருத்தன் என்னை கடிச்சு வீசிட்டான், அதில் தான் இழந்து போனேன். இது உங்களுக்கு ஒரு அமில சுவை தான் வந்துட்டே இருக்கும். எந்த டைஜீன் இருந்தாலும் எந்த ஜெலூசல் குடித்தாலும் உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு அமிலம், நாக்கெல்லாம் கசந்திங்கெல்லாம் எரியற மாதிரி இருக்கும். அடுத்தது அவ இன்னொன்னு சொல்வா, ஓ நீ வேசி தொழில் பண்ணியா? இல்லை, வேசி ஆகிறதுக்கு முன்னால காதலியா இருந்தேன். லாசாரா தான் சொல்லுவார், வெந்நீர் சொம்ப வெறுங்கையால தூக்கின மாதிரி அப்படிம்பாரு. வச்சு கையை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் தூக்கி கையை வச்சு முடியும்னா மட்டும் பக்கத்தில் வரணும். ஏன்னா இது ஒரு விஸ்வரூபம். ஆனானப்பட்ட